அதிமுக பாஜக கூட்டணி இதுல இவங்க சொல்றாங்க, ஐயோ நீங்க அதுல பாதாளத்தில் விழுந்து விட்டீர்கள், அவங்க விழுந்தாங்கன்னு நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க, உங்க எதிரி தானே. அதிமுக பாஜகவோட சேர்ந்தா உருப்படாதுன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷம், விசில் அடிச்சு கொண்டாடணும்ல. பார்த்தீங்களா, இவங்க தான் ஏதோ டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன், இப்ப பாஜகவோட சேர்ந்தாங்க, ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க, இனிமே பாரு நாங்க 234 ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு ஐயோ அதிமுக இப்படி அழிந்து போகின்றது, பாஜக என்ற ஆக்டோபஸ் உங்களை முழுங்கிவிட போகின்றது, எதுக்குங்க இதெல்லாம்? திமுக தரப்புல தெளிவாக இந்த கூட்டணி கட்சிகளை நாங்க என்றைக்குமே மந்திரி சபையில இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லல. ஆனா இவங்க இது விருப்பம், காலம் கனியவில்லை, காலம் வரும் அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு சொல்லி நிற்கிறாங்க. அப்ப இந்த குழப்பம் உங்களுக்கு தெரியல, அந்த குழப்பம் மட்டும் உங்களுக்கு தெரியுது, அது குழப்பமா தெரியுது அப்படின்னா பாக்குறவங்க பார்வையில தான் குழப்பம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணை கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு பார்த்தா தெரியும். கருப்பு கண்ணாடி போட்டு எனக்கே தெளிவா தெரியுதுன்னும் போது கல்வி கண் திறந்த கர்ம வீரர் அப்படின்னு ஒரு சொல்றோம். அவரு முதலமைச்சரா எப்படி செயல்பட்டார், அவர் நம்ம மாநிலத்துக்கு என்னென்னலாம் பண்ணார், அதானுங்க முக்கியம். அவர் ஏசி ரூம் வச்சிருந்தார், இல்ல வாஷிங் மிஷின் வச்சிருந்தார், ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தார், இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதுக்கப்புறம் கையை பிடிச்சின்னு கேட்டார்னா இப்ப இதெல்லாம் மறந்துட்டாங்க. திருப்பி அந்த ஏசி, சிகரெட் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நிஜமாகவே அவர் அந்த மாதிரி நீங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும்னு சொன்னாரா? காமராஜர் அவர்கள் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி தோற்க வேண்டும் அப்படின்றதுக்காக 71 தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் திமுகவுடன் ஒரு லட்சிய கூட்டணி வச்சுக்கின்னு சட்டசபையில ஒரு சீட்டு கூட வேணாம், அந்த ஐயா தலைமையில் இருக்க காங்கிரஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு அலையன்ஸ் வச்சுக்கினாங்க. அதனால அவங்க காமராஜரை சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஒரு முனையில மட்டும் இல்ல, ஒரு பக்கம் ரோட் ஷோ, ஒரு பக்கம் பொதுக்கூட்டம், அதுக்கப்புறம் ஐடி விங்கு அப்படின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதிமுக இந்த நேரடியாக மக்களை சந்திப்பது மட்டுமே அப்படின்னு இருந்தாங்கன்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மாமதன், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கமா. இப்போ சமீபத்தில் விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த விதமான விரிசலும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. விரிசல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிலை நாங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தலைவர்கள் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ இதில் என்ன ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னா, அதிமுக பாஜகக்குள்ள அந்த விரிசல் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விரிசல் அப்படிங்கிறது உண்மையாவே இருக்கா, இல்ல இந்த செய்தி பரப்பப்படுதா? அதாவது ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்தாதான் பிரிவாங்களா அப்படின்னு கேட்க முடியும். சேர்றதுக்கு முன்னாடி நீங்க பிரிவீங்களா அப்படின்னு யாரும் கேட்க முடியாது இல்லையா? அதிமுக பாஜக சேர்ந்துட்டாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், சேர்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டணியில் விரிசலா அப்படின்னு கேட்டா கேலி கூத்தா இருக்கும். சரியா? இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த கூட்டணி சேர்ந்ததுலேருந்தே இந்த கேள்வி வருது அப்படின்னு. அப்போது இது ஏதோ விரிசல் இருக்குன்றதுக்காக வந்த கேள்வி கிடையாது, எப்படியாவது ஒரு விரிசல் வராதா அப்படின்றதுக்காக எழுப்பப்பட்ட கேள்வி மாதிரி தெரியுது. சரி, இதை கேட்குறீங்களா? இப்போ புள்ளி கூட்டணியில் விரிசலா அப்படியே உடஞ்சி சுக்குநூறாகி போச்சு. நிறைய கட்சிகள் என்ன சொல்லிட்டு அது பாருங்க, இந்த கூட்டணி அப்படின்றதெல்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு தான், இப்போ கிடையாது அப்படின்றாங்க. அந்த குஜராத்தில் சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி தனியாக நிற்கிறாங்க, காங்கிரஸ் தனியாக நிற்குது. ரெண்டு பேரும் புள்ளி கூட்டணி தானே. ஏன் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்காக தானே ஃபார்ம் பண்ணாங்க புள்ளி கூட்டணி. இப்போ ஜூலை 19 மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் நிறைய கட்சி சேர போகிறது கிடையாது. இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு தானேப்பா இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. வெஸ்ட் பெங்காலில் என்ன இருந்தது அந்த கூட்டணியில்? திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக நிற்கிறாங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரு பக்கம் தனியாக நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் கேரளாவில் காங்கிரஸ் ஒரு பக்கம், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம். ஏன் அங்கெல்லாம் ஏன் யாரும் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க கூட்டணி என்னங்க இப்படி உடைந்து விட்டது? இது விரிசலாலாம் கேட்க முடியாது, உடஞ்சி துண்டா போயிடுச்சு. அதெல்லாம் ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஸோ யாருக்கோ ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கூட்டணி உடையணும், ஒன்றும் இல்லாமல் போனோம் அப்படின்னு. அதனால தான் போகிற இடத்துல விரிசல் இருக்குதா அப்படின்னா, புதுசாக ரெண்டு பேர் அலையன்ஸ் சேர்ந்துக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அதை பார்க்கணுமே தவிர அதை விட்டு இது ஒன்றா சேருமா, விரிசல் இருக்கா இப்படியே கேட்டுருந்தீங்கன்னா ரைட்டு, ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. அது சில இடங்களில் வெளிப்படையாக தெரிகிறது, சில பேர் பேசும்போதும் வெளிப்படையாக தெரிகின்றது. இதெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும். ஏன் சமீபத்தில் கம்யூனிஸ்டுகள் சொல்லலையா?
அதாவது எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் தலைவர் அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் வந்து முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற கட்சி. இன்னைக்கு நேற்று கிடையாது, அண்ணாதுரை அவர்கள் காலத்துல இருந்தே அவர்கள் வந்து பூர்ஜுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன ஒரு ஃப்ரிக்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருந்துக்கணும் அவங்க வந்து ஒன்னா இருக்காங்க. அப்படி இருக்குச்சே இங்கே உட்காந்தீங்கன்னு நீங்கள் வந்து விரிசலா அப்படின்னு கேட்டுக்கின்னு இருந்தீங்கன்னா ஆசைப்படுறாங்கன்றது நல்லா தெரியுது. அதிமுக பாஜக கூட்டணி இதில் இவங்க சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் வந்து அதில் பாதாளத்தில் விழுந்து விட்டீர்கள். அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? உங்கள் எதிரி தானே. அதிமுக பாஜகவோட சேர்ந்தா உருப்படாதுன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷம், விசில் அடிச்சு கொண்டாடணும்ல. பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து ஏதோ டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ பாஜகவோட சேர்ந்தாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இனிமேல் பாரு நாங்கள் 234 ஜெயிக்க போகிறோம் அப்படின்ல சொல்லணும். அதை விட்டு ஐயோ அதிமுக இப்படி அழிந்து போகின்றது, பாஜக என்ற ஆக்டோபஸ் உங்களை முழுங்கிவிட போகின்றது. எதுக்குங்க இதெல்லாம்? முழுங்கிட்டு போது சந்தோஷப்படுவீங்களா? நீங்கள் தானே வந்து கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு லட்டு கொண்டாந்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு சோக கீதம் பாடினுக்கிறீங்க. அப்போ அதுலேருந்தே தெரியுது இல்லையா, அவங்க ஒன்றா சேர்ந்தது உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அதனால தான் விரிசலான்னு எல்லாம் கேட்டுனுக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ விரிசல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மற்றவங்க கேட்குறத விட்டுருவோமே. இப்போ இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. அந்த கேள்வி என்னங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கும்போது அமித்ஷா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதே கேள்வியை எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்கும்போது தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காரு. அங்கே எஸ்ன்னு சொன்ன ஒரு பதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. இங்கே தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலில் குழப்பம் தான் இருக்குது. குழப்பமே கிடையாது. இதில் என்ன குழப்பம் இருக்குது? இல்லை, தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சா எந்த கட்சி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குதோ அந்த கட்சி தான் வந்து கேபினெட்லேயும் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான், நீங்களே சொல்லிட்டீங்க தெளிவா. இதில் என்ன குழப்பம்? அப்போ பாஜக கூட்டணி வந்து கேபினெட்ல இருக்காது அப்படிங்கறத சொல்ல வராரு. அதைத்தானே எடப்பாடி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல சொல்லியிருக்காரு. அது அவர் கருத்து, இது இவர் கருத்து. இப்ப கூட்டணியிலேயும் இருந்துகிட்டு முரணா இருக்கு அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கு. இப்போ விசிகால வந்து கூட்டணி ஆட்சி பத்தி பேசினதே கிடையாது, பேசிருக்காங்க. கம்யூனிஸ்ட்ல பேசினதே கிடையாதா, காங்கிரஸ்ல பேசினது கிடையாதா? ஏன் அப்பெல்லாம் அது வந்து உங்க கூட்டணிக்குள்ள விரிசலா தெரியல? இந்த சத்தத்தை விட இந்த சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க எத்தனை கட்சி பேசியிருக்காங்க? இங்க ஒரு கட்சி தானே, அவங்க இவங்களுக்குள்ள தானே குழப்பம். அங்க எல்லா கட்சியும் இதை பேசி நிற்கிறாங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து விரிசலா குழப்பமா தெரியல, இது மட்டும் தான் குழப்பமா. அதான் சொல்றேன், அந்த சத்தத்தை விட இந்த சத்தம் அதிகமா இருக்கு. ஏன்னா சத்தம் தேசிய லெவல்ல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பாஜக ஒரு கிளாரிபிகேஷனான பதில சொல்லும் போது, இங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி குழப்பமான பதில சொல்லும் போது, இது குழப்பமே இல்லை. நீங்களே சொல்லிட்டீங்க, தனி பெரும்பான்மைனா இவங்க மட்டும்தான் ஆட்சி அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு கோனார் நோட்ஸ் இதுக்கு போட முடியாது. அவர் அவ்வளோ சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே வந்து இன்னும் அதே மாதிரி தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பக்கத்தில் இந்த திமுகவில் இந்த கிடையவே கிடையாது, கூட்டணி ஆட்சி கிடையாது, யாருக்குமே மந்திரி பதவி கிடையாது அப்படின்னு என்னைக்காவது சொன்னாங்களா? சொல்லலைல்ல. அப்போ இப்படி வச்சுக்கோங்க, திமுக தரப்பில் தெளிவாக இந்த கூட்டணி கட்சிகளை நாங்கள் என்றைக்குமே மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இவங்க வந்து இது விருப்பம், காலம் கனியவில்லை, காலம் வரும் அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு சொல்லின்னுக்கிறாங்க. அப்போ இந்த குழப்பம் உங்களுக்கு தெரியல, அந்த குழப்பம் மட்டும் உங்களுக்கு தெரியுது, அது குழப்பமாக தெரியுது அப்படின்னா பார்க்குறவங்க பார்வையில் தான் குழப்பம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணை கொஞ்சம் நல்லா தொடச்சிட்டு பார்த்தா தெரியும். கருப்பு கண்ணாடி போட்டு எனக்கே தெளிவாக தெரியுதுன்னும் போது கலைஞர் அவர்கள் எதுவும் சொல்கிறீங்களா? இல்லைப்பா, என்னையெல்லாம் சொல்லுவாங்க, என்ன கருப்பு கண்ணாடி போட்டுனுக்கிற, ஸ்டூடியோக்குள்ளேயே போட்டுனுக்கிற அப்படின்னு எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க. நான் மற்றவங்கள சொல்லலை, ஏன்னா நாமளே கருப்பு கண்ணாடி தானே. அதனால இப்படி சொல்லுவாங்க, கண்ணாடியை கட்டிட்டு பேசு, அப்போ தான் உனக்கு உண்மை தெரியும் அப்படின்வாங்க. கருப்பு கண்ணாடி போட்டிருக்கும் போதே எனக்கு இது தெளிவாக தெரியுதுன்னும் போது, கண்ணாடியே இல்லாமல், அதுவும் இது பவர் கிளாஸ் சும்மா இல்லை, ஸோ கண்ணாடியே இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியணும். அமுதன், நல்லா பாருங்கள், தெரியும். இப்போது இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த சர்ச்சை திட்டமிட்டு பரப்பப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து பரவிட்டுருக்கு. பரப்பப்பட்டதுக்கு உண்டான காரணம், எடப்பாடியினுடைய சுற்றுப்பயணம் வந்து கொஞ்சம் பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு. அங்கே கூடக்கூடிய கூட்டம், அவர் பேசக்கூடிய கருத்துகள், ஆளும் கட்சி மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இது எல்லாமே பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு. இதை டேர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்ச்சை பரப்பப்பட்டது அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல முதலமைச்சருக்கு அப்படின்னா ஆஃபீஸில் ஏசி கொடுப்பாங்க, வீட்லேயும் ஏசி கொடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஸ்டட் ரேங்க் வந்த ஆஃபீஸர் எல்லாருக்குமே வந்து ஆஃபீஸில் ஏசி இருக்குதுங்க. குவார்டர்ஸ்னால் அதுலேயும் ஏசி கொடுப்பாங்க. அண்டு சமீபத்தில் கூட சகாவு ஒருத்தர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு செக்கப்புக்கு போனார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 2025 பேசிட்டு இருக்கீங்க, வர 50 வருஷம் பின்னாடி நான் வரேன் சொல்கிறேன். எத்தனை வருஷம் பின்னாடி போனாலும் ஏன் முதலமைச்சர்களுக்கு வந்து கார் கொடுத்தது கிடையாதா, வீடு கொடுத்தது கிடையாதா, அவங்க ஆஃபீஸில் ஏசி கிடையாதா? எனக்கு பதில் சொல்லுங்கள்.
சரி, நான் என்ன கேட்குறேன், அவர் வந்து ஏசி அறையில் இருந்தார், இன்னும் சில பேர் அவர் சிகரெட் பிடித்தார், அதனால் என்னப்போ? இப்போது நான் ஒரே ஒரு கேள்வி சிம்பிளாக கேட்கவா? சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னா அப்போ அதை விற்கிறது அதை விட பெரிய தப்பு இல்லை? அதை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இதே கேள்வியை வைகோ அவர்கள்கிட்ட ஒருத்தர் தடவை கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? என்னங்க உங்கள் மகன் வந்து இந்த சிகரெட்டு கம்பெனி ஏஜென்சி வச்சுக்கிறாங்க, ஆட்டோ ஏஜென்சி எடுத்திருக்கார், பிஸ்கட் ஏஜென்சி எடுத்திருக்கார், சிகரெட்டை தடை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அதாவது ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது வந்து அவர்கிட்ட இருக்க பழக்கங்களை வைத்து சொல்லக்கூடாதுன்னு ஜெயகாந்தன் சொல்வார். மற்றவங்க கிட்ட பழகும்போது அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு. அவர் நிஜமாகவே சிகரெட் பிடிச்சாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன இப்போது? அதனால் வந்து தமிழகத்தில் ஒரு தலை சிறந்த முதலமைச்சராக அவர் இருந்தார் அப்படின்றத மாற்றிட முடியுமா அவங்களால? கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் அப்படின்னு அவரை சொல்கிறோம். அவர் முதலமைச்சராக எப்படி செயல்பட்டார், அவர் வந்து நம்ம மாநிலத்துக்கு என்னென்னலாம் பண்ணார், அதானுங்க முக்கியம். அவர் வந்து ஏசி ரூம் வச்சுருந்தார், இல்லை வந்து வாஷிங் மிஷின் வச்சுருந்தார், ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தார், இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதுக்கப்புறம் கையை பிடிச்சின்னு கேட்டார்னா இப்போ இதெல்லாம் மறந்துட்டாங்க. திருப்பி அந்த ஏசி சிகரெட்டு இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நிஜமாகவே அவர் அந்த மாதிரி நீங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும்னு சொன்னாரா? அதை பற்றி யாருமே பேசுறது இல்லைல்ல. சரி, அடுத்தது நீங்கள் என்ன சொன்னீங்க, இது வந்து எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டங்களை அந்த அவருடைய மீட்டிங்க்கு நிறைய கூட்டம் வருது, அது வந்து திசை திருப்புவதற்காக அப்படின்னு. இப்போது நல்லா சொல்லுங்கள், தமிழகத்தில் இருக்க ஒரு 8 கோடி 8.5 கோடி மக்கள் தொகையில் எத்தனை பேர் ட்விட்டரில் இருப்பாங்க? 1% இருக்குமா? சரி, நீங்கள் ட்விட்டரில் பேசாததுனால அந்த கூட்டங்களுக்கெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வராங்க? நீங்கள் ட்விட்டரில் அவருடைய ஸ்பீச்சை போடுங்க, இல்லை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் அவருடைய கூட்டங்களில் அவர் பேசுகிறத போடுங்க, போடாமல் போங்க, அது உங்கள் சௌகரியம். ஆனால் டைரெக்டாக அத்தனை ஆயிரம் பேருக்கு அவர் பேசுகிறது ரீச் ஆகிடுதா இல்லையா? நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவர் சொல்கிறார், நான் வந்து ஏழை விவசாயிங்க, எங்களுக்கு வந்து சொந்தமாக ஜெட்டு கிடையாது, நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம், அதை போய் நீங்கள் இது மாதிரி கேலி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. ட்விட்டரில் போட்டால் மிஞ்சி போனால் எத்தனை பேர் பார்ப்பாங்க? ஆனால் அங்கே வந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு நேராக போய் ரீச் ஆச்சா இல்லையா? இதை விட சுட சுட ஒரு மெசேஜை யாருங்க கன்வே பண்ண முடியும்? இது எப்படின்னா, ஏதோ இந்த சோஷியல் மீடியா ஆர் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு 8 மணிக்கு விவாதம் நடக்கிறது, இதுதான் வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, அதுவும் ஒரு பார்ட். அது இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் அதுக்கு மேலே அங்கே கிரவுண்ட் லெவலில் மக்களிடம் நேரடியாக ரீச் ஆக வேண்டும். நான் கேட்குறேன், சோஷியல் மீடியா தான் வந்து அல்டிமேட், அதில் பேசினாதான் அது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அப்போ கட்சிகள் வந்து ரோட் ஷோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பொதுக்கூட்டம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு வீடியோ போடுறேன், ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் போடுறேன், எல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு விட வேண்டியது தானே. எதுக்கு எல்லாரும் வந்து நேரடியாக போய் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க? அதனால் நீங்கள் என்ன ஒன்றா வந்து திசை திருப்பணும் அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. திசை திருப்புறாங்களா அப்போது? அதுக்காக தான் இந்த சர்ச்சையா? அது எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி நினச்சா அது வேலைக்கு ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இல்லை இந்த கருத்தை இப்போ ஜூலை 15ஆம் தேதி காமராஜர் பிறந்த நாள் என்ற அன்றிலேருந்து இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் அடிஷ்னலாக ஆட் ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு கேள்வியும் வருது. இல்லை, அது பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை எதேச்சியாக வந்ததா? அது காமராஜர் அவர்கள் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னீங்க, அன்னைக்கு ஏதோ பேசணுன்றதுக்காக பேசி அது வந்து முக்கியமான இல்லை, அதுதான் அது சொல்லிட்டாரு. இப்போ அதை பற்றிலாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு முதலமைச்சரே சொல்லிட்டாரு. ஏன்னா முடிஞ்சிருச்சுல பர்த்டே. ஆமாம், அதனால அப்போ அன்னைக்கு மட்டும்தான் அவரை பற்றி பேசணுமா? அவரை பற்றி பேசினதுனால பிரச்சனை இல்லை, அவரை பற்றி தினந்தோறும் பேசணும். அவர் என்னென்னலாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணாரு அப்படின்றத வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினச்சி பார்க்கணும். அந்த பாதையில் போக வேண்டும் அப்படின்னு எல்லாரும் வரணும், புரியுதுங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் காங்கிரஸில் வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, டகாலில் வந்து இல்லை திமுக ஆட்சியே காமராஜர் ஆட்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சில பேர் சொல்லியிருந்தாங்க, காமராஜர் அவர்களை பற்றி பேசுவதற்கு இவங்களுக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸுக்கும் காமராஜரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா ஐயா அவர்கள் வந்து அந்த காங்கிரஸ் இல்லை, அதுதான் வந்து உண்மையான காங்கிரஸ். இவங்க இந்திரா காங்கிரஸ்னு போனாங்க, அதனுடைய மாற்றங்கள் தான் இன்றைக்கி மறுபடியும் இந்த காங்கிரஸாக வந்திருக்கே தவிர, இந்த காமராஜர் அவர்கள் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி தோற்க வேண்டும் அப்படின்றதுக்காக 71 தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் திமுகவுடன் ஒரு லட்சிய கூட்டணி வச்சுக்கின்னு சட்டசபையில் ஒரு சீட்டு கூட வேணாம், அந்த ஐயா தலைமையில் இருக்க காங்கிரஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு அலையன்ஸ் வச்சுக்கினாங்க. அதனால் அவங்க காமராஜரை சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்களே சொல்லுங்கள்? இது பேசுங்க, நீங்கள் பேசாமல் போங்க. பட் என்னதான் சொன்னேன், இது பிளான் ஆர் நோ பிளான் எதுவாக இருந்தாலும்
அந்த கூட்டத்தில் நேரடியாக மக்களை சந்திப்பதை அவங்களால மாற்ற முடியாது அமுதன். அப்போது திமுக வந்து தேர்தலுக்கு உண்டான வேலைகளை இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து எடுக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா, இல்லை ஐடிவிங்க இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? அப்படி இல்லைங்க, திமுக வந்து பல வழிகளில் தேர்தல் வேலையில் அவங்க இறங்கிட்டாங்க. இப்போ அந்த வீடு தேடி வருவாய்த்துறை அப்படின்னு அது கூட சொன்னாங்க, இது நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்தது அப்படின்னாங்க. கரெக்டு, நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது செயல்பாடு அத்தோடு நின்றுட்டா மாதிரி இருக்கு இல்லையா. தொடர்ந்து நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் ஏதோ 13லேயே என்னவோ ஆரம்பித்ததா சொன்னாங்க. சரிங்க, நீங்கள் 13லேயே ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க அதை புதுசாக மாற்ற முடியாது இல்லையா. இப்போ அம்மா கேன்டீன் இருக்குது, அது வந்து அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தது இனி வரைக்கும் நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ இதை வந்து புதுசாக யாரும் நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ நடுவில் அந்த நீங்கள் கொண்டு வந்ததாக சொல்கிற ஸ்கீம் நின்றுட்டதுன்றதுனால தான் இப்போ இவங்க புதுசாக கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. அது அரசுடைய நடவடிக்கைகள், அரசுடைய அந்த திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு செல்வதற்கு அப்படின்னு. ஸோ பல முனையில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு முனையில் மட்டும் இல்லை. ஒரு பக்கம் ரோட் ஷோ, ஒரு பக்கம் பொதுக்கூட்டம், அதுக்கப்புறம் ஐடி விங்கு அப்படின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதிமுக வந்து இந்த நேரடியாக மக்களை சந்திப்பது மட்டுமே அப்படின்னு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி அமுதன்.